சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அப்படியெல்லாம் செய்த நான் தங்களை வரவேற்க எழுந்து நிற்க கூட முடியாதவளாக இருக்கிறேனே. அதற்காக ஏன் வருந்துகிறாய்? இது போன்ற சம்பிரதாயங்களை எல்லாம் கடந்ததல்லவா நமது அன்பு. இனி இவ்விதம் செய்யாதே. தாங்கள் ரகசியமாக படைகளை திரட்டிக் கொண்டிருக்கும் பாசறைகளை பார்வையிடச் சென்றிருக்கிறீர்கள் என்று அமைச்சர் செந்தலையார் சொன்னார். அங்கிருந்துதான் வருகிறீர்களா? ஆம் தேவி. வேளிர்கள் சோழ மன்னனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் அதை நினைத்து வெதும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக அவர்களின் ஆதரவை என்னிடம் தெரிவிக்க தயங்கினாலும் ரகசியமாக எனக்கு வேண்டிய படை வீரர்களை அனுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அது போதும், அது போதும். இருக்கும் வீரர்களை கொண்டு கரிகாலன் மீது படையெடுப்பை நடத்த முடியுமா? முடியாது பெருந்தேவி. பூம்புகாரின் வலிமையான கோட்டையை தகர்க்க வேண்டுமென்றால் கடல் மடை திறந்தது போல் பெரும்படை வேண்டும். அதற்கு இந்த படை போதாது. பேரரசன் ஒருவனின் துணையும் வேண்டும். பாண்டியன் வேறு தன் பகையை மறந்து சோழனோடு சேர்ந்து விட்டானே. அதனால் என்ன? சேர சோழ பாண்டியன் என்றுதானே சொல்கிறார்கள். அந்த மூவேந்தர்களில் முதல் வேந்தனான சேரன் சோழன் மீது கொண்டிருக்கும் பகைமை தீ உள்ளே கனன்று கொண்டுதானே இருக்கிறது. அதை சற்று தூண்டிவிட்டால் போதும், அது கொழுந்து விட்டு எரிந்து நமக்கு துணையாக வந்துவிடும். அதை பற்றித்தான் செந்தலையாரிடம் கலந்து ஆலோசிக்கப் போகிறேன். நான் வருகிறேன். பிரபு, சற்று பொறுங்கள், அமருங்கள். இப்படி நாட்டு நடப்பையே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? நம் வீட்டு நடப்பையும் சற்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏன், என்னவாயிற்று? தங்களுக்கு தாமரை என்று ஒரு தங்கை இருக்கிறாள். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய வயதும் வந்துவிட்டது என்பதெல்லாம் நினைவிருக்கிறதா? அதற்கென்ன? நமக்கு துணை நிற்கும் வேளிர்குடி இளவரசன் ஒருவனை அது நடக்காது. ஏன்? அவள் அரச குலத்தவர் எவரையும் மணந்து கொள்ள மாட்டாளாம். பிறகு சாதாரண குடிமகன் ஒருவனைத்தான் மணப்பாளாம். அப்படி முடியாதம்மா என்றால் என்னையே எதிர்த்து வாதம் புரிகிறாள். அவள் இன்னும் ஒரு குழந்தை போல்தான் பெருந்தேவி. அதை போய் பொருட்படுத்தலாமா? எளிதாக சொல்லிவிட்டீர்கள். அவள் பேசுவதை பார்த்திருந்தால் நம் தாமரையா இப்படி பேசுகிறாள் என்று வியந்திருப்பீர்கள். அப்படி என்னதான் சொன்னாள்? அரசகுமாரி ஏன் ஒரு வீரனையோ உழவனையோ மணக்க கூடாது என்று கேட்க வந்தவள் முத்தாய்ப்பாக வைத்தியனை பற்றி குறிப்பிட்டாள். அதை கொண்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன சந்தேகம்? அவள் இங்கு வந்திருக்கும் வைத்தியன் முத்துவை காதலிக்கிறாளோ என்று தோன்றுகிறது. என்ன சிரிக்கிறீர்கள்? எங்கே, இன்னொரு முறை சொல். அவள் யாரை காதலிக்கிறாள் என்கிறாய்? எனக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் வைத்தியனை. என்ன இது? நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? இப்படி சிரிக்கிறீர்கள்? பிறகு சிரிக்காமல் என்ன செய்வது? ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எப்படி மணந்து கொள்ள முடியும்? என்ன என்ன? இன்னொரு முறை சொல்லுங்கள். முத்துவை பெண் என்றா சொல்கிறீர்கள்? சொல்லுங்கள், முத்துவையா பெண் என்கிறீர்கள்? பெண்ணை போன்றவள். ஆண்களைப் போல மீசை வைத்திருந்தாலும் அதற்குரிய ஆண் தன்மை இல்லாதவன் என்று சொல்ல வந்தேன். அதெப்படி இவ்வளவு தெளிவாக சொல்கிறீர்கள்? அவன் கண்முன்னே வரக்கூடாது என்று விலகி இருந்தீர்களே, அவனை நீங்கள் ஒரு முறை கூட பார்த்ததில்லையே. அதனால் என்ன? நமது இருப்பிடத்திற்கு வந்திருப்பவன் நம்பிக்கைக்கு உரியவன்தானா என்பதை கண்காணிப்பதற்காகவாவது மறைந்திருந்தாவது பார்த்திருப்பேன் அல்லவா? ஆண் போல இருந்தாலும் பெண் தன்மை அவனிடம் மிகுந்திருப்பதை புரிந்து கொண்டதால் தான் உனக்கு வைத்தியம் பார்க்க அனுமதித்தேன். அவன் என்னை பார்க்க கூடாது என்பதுதான் என் நோக்கமே தவிர நான் அவனை பார்க்காமல் இங்கு அனுமதிக்க முடியுமா? அதனால் பெண் போன்ற அவன் உன் மகள் போன்ற தாமரை வாழ்வில்
நிச்சயமாக குறுக்கிட மாட்டார். தாமரைக்கு ஒரு இளவரசரை மணமுடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ தைரியமாக இரு. வணங்குகிறேன். என்ன உன் முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சி? இந்த உடையை பார்க்கும்போது என் உடல் சிலிர்க்கின்றது. இது சாதாரண உடையல்ல. சோழ நாட்டின் காவல் பணியில் நானும் இணைந்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக விளங்குவது இந்த உடை. நாட்டுக்காக பாடுபடுவதற்கு எனக்கு தரப்பட்ட அங்கீகாரம் அல்லவா இந்த உடை? என் தாய் நாட்டின் பற்றை நான் வெளிப்படுத்த என் உடலோடு உயிராக இணைந்திருக்கப் போவதல்லவா இந்த உடை? இதை அணிந்து என் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பணிபுரிந்து படைத்தலைவனாக மாறுவேன். அதன் மூலம் சோழ நாட்டிற்கே பெருமை சேர்ப்பேன். இப்படிப்பட்ட என் லட்சியத்திற்கு துணை நிற்கப் போவதல்லவா இந்த உடை? அதனால்தான் இந்த உடையை பெறுவதில் பெருமிதம் அடைகிறேன். உனது கனவுகள் அதீதமாக இருந்தாலும் உனது உற்சாகத்தை பாராட்டுகிறேன். சற்று பொறுங்கள். வணக்கம் தாயே. தாங்கள் இந்த இடத்தில் காரணத்தோடு தான் வந்தேன். தளபதியாரே, காவலர் பணிக்கு போதுமான ஆட்களை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? தேர்ந்தெடுத்து விட்டேன் தாயே. அவர்கள் அனைவரும் தகுதியானவர்கள் என்பதை மாமன்னரிடமும் தெரிவித்து விட்டேன். அப்படியா? எத்தனை வீரர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? நமக்கு 7 காவலர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால் 7 காவலர்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். அங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஏய், நீ யார்? நீ எப்படி இங்கு வந்தாய்? நான் தான் வரச் சொன்னேன். தாயே, தாங்களா அவனை வரச் சொன்னீர்கள்? ஆமாம். இப்பொழுது புதிதாக யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாதே தாயே. அதனால் என்ன? அங்கிருப்பவன் எனக்கு வேண்டியவன். இவனை தேர்ந்தெடுத்து விட்டு மற்றவர்களில் யாராவது ஒருவரை வீட்டிற்கு அனுப்பிவிடு. இவர்கள் அனைவருமே திறமையானவர்கள்தான் தாயே. இவர்களில் யாரை திருப்பி அனுப்புவது? அதோ அவனைத்தான். தாயே, அவன் மறு பேச்சுக்கே இடமில்லை. அவன் தன் தகுதிக்கு மீறி பேசுகிறான். காவலன் உடை அணிவதற்கு முன்பே படைத்தலைவனாகி விடலாம் என்று கனவு காண்கிறான். அதை அணிந்த பிறகு தளபதியாகவே ஆகிவிட்டோம் என்று நினைக்கவும் தொடங்கி விடுவான். இப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுப்பது நமக்கு நல்லதல்ல. நமக்கு கட்டுப்பட்டு நாம் சொல்வதை கேட்பவன் தான் நமக்கு வேண்டும். அதனால் நான் சொன்னபடி இவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனை சிறைச்சாலைக்கு காவலனாக நியமிக்க வேண்டும். என்ன, நான் சொல்வது புரிகிறதா? நன்றாக புரிகிறது தாயே. பிறகு என்ன? இவனை அனுப்பிவிடுங்கள். அவன்தான் தாங்கள் தேர்ந்தெடுத்தவன், சரிதானே? சரிதான் தாயே. ஏய்,
நீ மிகவும் அதிகமாக பேசுகிறாய். இப்பொழுதே இப்படி பேசுபவன் வேலையில் சேர்ந்து விட்டால் எப்படி பேசுவாய்? உனக்கு இங்கு வேலை இல்லை. நீ வீட்டிற்கு போகலாம். இல்லை இல்லை, நான் போக மாட்டேன். என் வாழ்நாள் கனவே இதுதான். என்னை திருப்பி அனுப்பி என் கனவை கலைத்து விடாதீர்கள். தயவு செய்து என்னை இந்த பணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீ ஒழுங்கு மரியாதையாக போகிறாயா, அல்லது வீரர்களை விட்டு உன்னை தூக்கி எறிய சொல்லட்டுமா? வேண்டாம், நானே போகிறேன். உத்தரவு. வீரனே, இந்த ஆடையை பெற்றுக்கொள். உத்தரவு. இன்று முதல் மங்கம்மா தேவியார் குறிப்பிட்டபடி சிறைக்காவல் பொறுப்பை ஏற்றுக்கொள். உத்தரவு தளபதியாரே. முத்துநகை, வணங்குகிறேன் மன்னா. என்னை சந்திப்பதாக கூறிவிட்டு சென்று பல நாட்கள் ஆகிறதே, ஏன் குறித்த நேரத்தில் வந்து என்னை சந்திக்கவில்லை? நான் வந்தேன் மன்னா, ஆனால் கோட்டை காவலர் தாங்கள் தலைநகரில் இல்லை என்று கூறி என்னை அனுப்பிவிட்டார். அப்படியா? ஆம் மன்னா. தாங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ராணியாரையோ அல்லது இளவரசரையோ சந்தித்துவிட்டு செல்கிறேன் என்றேன். ஆனால் அதற்கு தளபதி மன்னர் அவரை சந்திக்க மட்டுமே உனக்கு அனுமதி அளித்திருக்கிறார். நீ நினைக்கும் வேளையில் ராணியாரையோ இளவரசரையோ சந்திக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஆகையால் தான் திரும்பிவிட்டேன். அப்படியா? ஆம் அரசே. சரி, பாண்டிய நாட்டின் ஒற்றனை அடைத்து வருவதாக கூறினாயே, எங்கே அவன்? மன்னா, அந்த ஒற்றன்... ஏன் தடுமாறுகிறாய்? எங்கே அந்த பாண்டிய நாட்டு ஒற்றன்? அந்த ஒற்றனை நான் இன்று என்னோடு அழைத்து வரவில்லை மன்னா. ஏன்? வேறு ஒரு நாள் வருவதாக கூறிவிட்டார். முத்துநகை, என்ன இதெல்லாம்? அமைச்சர்கள் முதலான பிரதானிகள் வரை அத்தனை பேரும் அரசரோடு அரை நொடியாவது உரையாட வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் உன் பொருட்டு பல சமயங்களில் எனது நேரத்தையும் ஒதுக்கியிருக்கிறேன். ஆனால் நீயோ எனது சந்திப்பையே அலட்சியப்படுத்தும் எவனோ ஒருவனுக்காக என்னிடம் பேசி என்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். போகட்டும், நீ சொல்லும் அந்த ஒற்றனின் பெயர் வீரபாண்டி தானே? ஆம் மன்னா. நிச்சயமாக அவன் பாண்டிய நாட்டின் ஒற்றன் தானா? மன்னா, அவரது பெயரிலேயே பாண்டிய நாடு இருக்கிறதே. பாண்டிய நாட்டின் படை தளபதி மணிமாறன் இங்கு வந்திருப்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் மன்னா. பாண்டிய நாட்டின் மன்னரை எனது அழைப்பை ஏற்று இங்கு வந்து சென்றிருக்கிறார். பாண்டிய நாட்டின் படை தளபதியோ என்னுடைய விருந்தாளியாக இங்கேயே தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் பாண்டிய நாட்டின் ஒற்றன் என்று கூறிக்கொள்பவன் என்னை ரகசியமாக சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறான் என்றால் அவன் நிச்சயமாக பாண்டிய நாட்டின் ஒற்றனாக இருக்க முடியாது என்று நான் சந்தேகப்படுகிறேன். மன்னா, அது... ஏன் மீண்டும் தடுமாறுகிறாய்? நான் இப்படி நினைப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பாண்டிய நாட்டு ஒற்றர் படையில் வீரபாண்டி என்னும் பெயரில் யாரும் இல்லை என்று பாண்டிய படைத்தளபதி கூறுகின்றார். மன்னா, நான் ஒன்று கூறலாமா? சொல். மன்னா, வீரபாண்டியர் இங்கு வராததற்கு அந்த மணிமாறன் தான் முக்கியமான காரணம். ஆகையால் அவருக்கு தெரியவில்லை என்பதால் வீரபாண்டியர் பாண்டிய நாட்டு ஒற்றரே அல்ல என்று சொல்லிவிட முடியாது. படைத்தலைவனுக்கு தன் நாட்டின் ஒற்றனை தெரியாமலாயிருக்கும்? நான் சோழ நாட்டு பணிக்காக ஒற்று வேலை பார்ப்பது தங்களை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி தாங்களும் யாரிடமும் சொல்லவில்லை அல்லவா? ஆமாம். அதனால் எல்லா ஒற்றர்களை பற்றியும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பாண்டிய மன்னரே யாருக்கும் தெரியாமல் இந்த ஒற்றனை நியமித்திருக்கலாமே, தாங்கள் என்னை நியமித்திருப்பது போல். நீ சொல்வது போலவே இருக்கட்டும். ஆனால் வீரபாண்டி என்னை சந்திப்பதை ஏன் தவிர்க்க வேண்டும்? இங்கு வந்திருக்கும் படைத்தலைவருக்கும் அவருக்கும் கடுமையான பகை உண்டாம். அதனால்தான் மணிமாறன் இங்கு இருக்கும்போது அந்த வீரபாண்டியர் இங்கு வர வேண்டாம் என்று நினைக்கிறார். தென்னை மரத்திலே தேள் கொட்டினால் பனை மரத்திலே வலிக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அப்படி இருக்கிறத நீ கூறுவது. புத்துநகை, அவனுடைய செயல்களுக்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்கிறது. நீ எவனோ ஒருவனை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாயோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லவே இல்லை. அவ்வளவு எளிதாக எவரும் என்னை ஏமாற்றிவிட முடியாது மன்னா. அவர் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர் என்பதால் தான் நான் அவரோடு பழகினேன். அவரது விருப்பத்தை ஏற்று தங்களிடம் சொல்ல வந்தேன். நஞ்சை கக்கும் பாம்பிற்கு கூட நல்ல பாம்பு என்றுதான் பெயர். அதற்காக அதனிடம் நட்பு பாராட்ட முடியாது. அது நாகமே அல்ல எனும்போது நஞ்சை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேங்கை பசுவேடம் போட்டு உன்னை நம்ப வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பசுவின் மேல் வேங்கையின் தோல் போர்த்தி இருப்பதாக தாங்கள் கற்பனை செய்வதாக நான் எண்ணுகிறேன். புத்துநகை, அந்த வீரபாண்டி பசுவா வேங்கையா என்பதை நேரில் பார்த்தால்தான் தீர்மானிக்க முடியும். இதற்காகவாவது கூடிய விரைவில் அந்த வீரபாண்டியரை நான் தங்களிடம் அழைத்து வந்து நிறுத்துகிறேன். அவரை பார்த்த பிறகுதான் நான் சொல்வது உண்மை என்பது உங்களுக்கே புரிய வரும். அப்படி நீ அழைத்து வர தவறிவிட்டால் உன் பொருட்டு நானே அவனை தேடி பிடித்து கொண்டு வரச் செய்து உன் கண் முன்னே நிறுத்தி அவன் போட்டிருக்கும் முகமுடியை கிழித்து அவன் சுயரூபத்தை வெளிப்படுத்துவேன். ஏனென்றால் அவன் பொருட்டு உன்னை நான் இழக்க விரும்பவில்லை முத்துநகை. ஓ, உன்னால் முடிந்தால் அவனை இங்கு அழைத்து வா. நிச்சயம் அழைத்து வருகிறேன். வருகிறேன் மன்னா. நெல், அடே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இப்படி செய்திருப்பாய்? நான் என்ன செய்து விட்டேன்? எனக்கு தரப்படும் உணவா இது? வெறும் கேழ்வரகு கூழ் வைத்திருக்கிறாய். இங்கு சிறைப்பட்டிருக்கும் எல்லோருக்கும் இப்படித்தான் கொடுக்கப்படுகிறது. அடே, எல்லோரும் நானும் ஒன்றாகி விடுவோமா? இங்கிருக்கும் மற்றவர்களைப் போல என்னையும் நினைத்து விட்டாயா? உனக்கு மட்டும் என்ன தனி உரிமை? என்னை பார்த்தா உனக்கு என்ற ஒருமையில் ஏகவசனத்தில் பேசுகிறாய். என்ன செய்கிறேன்?